ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் கனகா. எத்தனை முறை தான் வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்துக்கு போனாலும் விக்ரமாதித்தனும் தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் மறுபடி முருங்கை மரத்துக்கு போய் வேதாளத்தை பிடித்து தன்னுடைய தோள் மேலே போட்டுக்கிட்டு வந்தான். வேதாளமும் விடாமல் மறுபடியும் புதிர்கதைகளை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லிச்சு. அதில் ஒரு சில புதிர்கதைகளை போன வீடியோவில் பார்த்தோம். அதையும் விட இன்ட்ரெஸ்டிங்கான புதிர்கதைகளை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்துக்கு போய் வேதாளத்தை பிடிச்சி தன்னுடைய தோள் மீது போட்டுக்கொண்டு மறுபடியும் நடந்தான். அப்படி நடக்கும்போது வேதாளம் மறுபடியும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சுது. உவிஷபுரம் அப்படிங்கிற பட்டணத்தை கிரகபூஜன் அப்படிங்கிற ஒரு மகாராஜா ஆண்டு வந்தான். அவனுக்கு மணியக்க இசை அப்படின்னு அழகில் நிகரச்சவளான ஒரு குமாரி ஒருத்தி இருந்தா. அவளை அறிவில் நிகரச்சவனும் சகல விதமான வித்தைகளிலும் பாஷைகளிலும் தேர்ச்சி பெற்ற ஒருத்தனுக்கு தான் கல்யாணம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு மன்னன் நினைத்திருந்தான். அதே போல சகல கல்விகளிலும் பாஷைகளிலும் தேர்ச்சி பெற்ற மணிமான் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான். அறிவில் நிகரச்சவனான அவன் அழகில் நிகரச்சவளான ஒருத்தியை தான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்திருந்தான். அதனால கிரகபூஜ மன்னனுடைய குமாரிய தனக்கு கல்யாணம் செய்து கொடுக்கும்படியா கேட்டான். கிரகபூஜ மன்னனும் அவனுடைய வித்தைகளை எல்லாம் பரிசோதித்து பார்த்துட்டு தனக்கு திருப்தியாக இருந்ததால தன்னுடைய குமாரத்தியையும் அவனுக்கு மனம் செய்து கொடுத்தான். மணிமான் மன்னனும் தன்னுடைய புது மனைவியை அழைத்து கொண்டு தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்தான். தம்பதிகள் 2 பேரும் சுகமாக வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒரு அறிவாளியும் ஒரு அழகான பொண்ணும் அதிக காலம் மனமொன்றி வாழ முடியுமா? அப்படிதான் ஒரு நாள் அவங்க படுத்திருந்த கட்டிலுக்கு கீழே எறும்பு கூட்டங்கள் சாரையாக போய்கிட்டு இருந்தது. அந்த எறும்பு கூட்டங்களுக்கு முன்னாடி போன சில எறும்புகள் முன்னாடி போகாமல் நின்றுடுச்சு. அதை பார்த்த பின்னாடி வந்த எறும்புகள், ஏன் முன்னாடி போகாமல் நின்றுட்டீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு முன்னாடி போன எறும்புகள், முன்னாடி போக கட்டிலில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு பின்னாடி வந்த எறும்புகள், அப்படின்னா அந்த கட்டிலையே தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு முன்னாடி போன எறும்பு, அரசனும் அரசியும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, நான் அப்படி செஞ்சா அது சாபமாயிற்றே அப்படின்னு சொல்லுச்சு. அதை தூக்கத்தில் இருந்த மணிமான் மன்னனும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தான். அவனுக்கு மிருக பாஷையை சேர்ந்த எறும்புகளின் பாஷையும் நல்லா தெரியும். இந்த சம்பாஷணையை கேட்டு ஆச்சரியப்பட்டு கலகலன்னு சிரிச்சான். அப்போ பேரழகியான அவனுடைய மனைவி கண்விழித்து, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா. அவள் கேட்ட அந்த எறும்புகள் மகாராஜனை கூப்பிட்டு, ராஜனே, நாங்கள் பேசின வார்த்தைகளை உன்னுடைய மனைவி கிட்ட நீ சொன்னா உன்னுடைய தலை வெடித்து போகும் அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்ட மன்னனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அவனுடைய மனைவியும் ஏன் சிரிச்சிங்க அப்படின்னு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா. மன்னன் என்ன பண்றதுனே தெரியாம திகைத்து போயிருந்தான். அவனுடைய மனைவி அவனை பார்த்து, நான் கேட்டதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, என் மேலே உங்களுக்கு இரக்கமே இல்லை, இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா நான் என்னுடைய உயிரையே விட்டுருவேன் அப்படின்னு சொன்னான். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்த மன்னன் மனைவியை பார்த்து, கண்ணே, உன்னுடைய கேள்விக்கு பதில் சொன்னால் என்னுடைய தலை வெடித்து விடும். அதனால் நாளைக்கு மயானத்துக்கு போய் அங்கே கட்டையை அடுக்கி அது மேலே நான் படுத்துக்கிட்டே சொல்கிறேன். உடனே என்னுடைய தலை வெடிக்கும். நீ வரட்டியால என்னுடைய உடலை மூடி கொல்லி வச்சுட்டு போயிரு அப்படின்னு சொன்னான். அதை நம்பாத அவளும், அதையும் தான் பார்த்துடுவோமே அப்படின்னு சொன்னான். அதே போல மறுநாள் மயானத்துல கட்டையை அடுக்கி அதுக்கு மேல அரசனும் படுத்துக்கிட்டு மனைவியை கூப்பிட்டான். அவகிட்ட எறும்புகள் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்ல போகும்போது பக்கத்துல ஆணும் பெண்ணுமா 2 ஆடுகள் மேய்ந்துகிட்டு இருந்தது. அதுல பெண் ஆடு ஆணாட்டை பார்த்து, அதோ அந்த கிணத்துக்குள்ள முளைச்சிருக்கிற புல்ல எனக்காக பிடுங்கி கொண்டு வாயேன் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு ஆணாடு, நீ என் கிட்டையே வராத, புல்ல பிடுங்க போய் கிணத்துக்குள்ள விழ சொல்றியா? பெண் புத்தியை கேட்டு நடக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமா அப்படின்னு அந்த பெண் ஆட்டை விட்டு போயிடுச்சு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அரசன் திடுக்கிட்டு போய் எழுந்து தன்னுடைய மனைவியை பார்த்து, என்னை கொல்ல நினைத்த பாதகி, இனிமே என் முகத்திலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பட்டணத்துக்கு போய் வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இந்த கதையை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட, ஆட்டுக்கிடா அரிஞ்சன், இந்த 2 பேர்ல அதிக புத்திசாலி யாரு அப்படின்னு கேட்டுச்சு. அதை கேட்ட விக்ரமாதித்தனும், ஆடா இருந்தாலும் பெண் புத்தியை கேட்காம இருந்ததால அதுதான் அதிபுத்திசாலி அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட வேதாளம் மறுபடியும் கட்டவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்துக்கே போயிடுச்சு. விக்ரமாதித்தன் அந்த நள்ளிரவில் மறுபடியும் மயானத்தில் உள்ள வேதாளத்தை கட்டி பிடித்து
தூக்கி தோள் மேல சுமந்து கொண்டு வரும்போது வேதாளம் மறுபடியும் ஒரு கதையை சொல்லுச்சு. சோபாவதி அப்படின்னு ஒரு பட்டணம் இருந்தது. அங்க ஒரு சமயம் சூத்ரகன் அப்படிங்கிற அரசன் ஆண்டு வந்தான். அவன் மகா பராக்கிரமசாலி. அவனுடைய வீரத்தை கண்டு எதிரிகள் பயந்து அவனுக்கு அடங்கி போயிட்டாங்க. நேர்மையோட அவன் அரசு புரிவதை கண்ட பூமி தேவியும் மற்ற அரசர்களை எல்லாம் மறந்து போயிட்டா. அவனையே தன்னுடைய நாயகனாக கொண்டிருந்தா. ஒரு நாள் வீரவரன் அப்படிங்கிற ஒரு வீரன் அந்த அரசன் கிட்ட வேலை செய்யறதுக்காக மாலவ தேசத்துக்கு வந்து சேர்ந்தான். அவனுடைய மனைவி பெயர் தர்மவதி. அவங்களுக்கு சத்வவரன் அப்படிங்கிற மகனும் வீரவதி அப்படின்னு ஒரு மகளும் இருந்தாங்க. அவன் ஒரு கையில கத்தியையும் மற்றொரு கையில கேடயத்தையும் இடுப்புல உடைவாளையுமே கொண்டிருந்தான். அவன் ஒரு நாளைக்கு 500 பொற்காசுகளை சம்பளமா வேணும் அப்படின்னு அரசன் கிட்ட கேட்டான். அவன் மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்தவன் அப்படிங்கிறது அவனுடைய தோற்றத்தாலேயே அறிந்து கொண்ட அரசனும் அதுக்கு சம்மதித்தான். ஆனாலும் குடும்ப பாரம் அதிகம் இல்லாத அவனுக்கு அவ்வளவு பணம் எதுக்கு அப்படின்னு அரசனுக்கு அறிய ஆசை ஏற்பட்டது. அந்த பணத்தை அவன் நல்ல வழியில செலவு பண்றானா இல்ல கெட்ட வழியில செலவழிக்கிறானா அப்படிங்கறத தெரிந்து கொள்ளவும் விரும்பினான். அதனால அவன் எப்படி வாழ்க்கை நடத்துறான் அப்படிங்கிறத ரகசியமா கவனித்து வர ஒற்றர்களை ஏவி இருந்தாரு. வீரவரனும் தினந்தோறும் காலையில அரசனை பார்த்து பிறகு உருவிய கத்தியோட உச்சி பொழுது வரையிலும் அரண்மனை வாசல்ல காவல் புரிந்து வருவான். அதற்கு பிறகு வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவியினுடைய கையில சாப்பாட்டு செலவுக்காக 100 பொற்காசுகளை கொடுப்பான். இன்னொரு 100 பொண்ணுக்கு அவன் துணிமணிகளையும் வெற்றிலை வாசனை திரவியங்களையும் வாங்குவான். தெய்வ பூஜைக்காக 100 பொற்காசுகளை செலவழிப்பான். மீதி இருக்கிற 200 பொண்ணையும் ஏழை எளியவங்களுக்கு தானம் செஞ்சிடுவான். இப்படி நாள்தோறும் அவன் பெற்று வந்த 500 பொற்காசுகளையும் செலவு செஞ்சிடுவான். அதுக்கு பிறகுதான் அவன் ஹோமம் வளர்த்து நித்திய கர்மானுஷ்டங்களை முடித்து கொண்டு சாப்பிடுவான். மறுபடியும் அவன் வெளியில கிளம்பி போய் அரண்மனைக்கு வந்து இரவு நேரத்துல உருவிய கத்தியோட தனியா காவல் புரிவான். வீரவரன் இப்படி வாழ்க்கை நடத்தி வந்தான் அப்படிங்கிறத ஒற்றர்கள் மூலமா அறிந்து கொண்ட மன்னனும் சந்தோஷப்பட்டு அவனுடைய நடமாட்டத்தை அதுக்கு மேல வேவு பார்க்க வேண்டாம் அப்படின்னு தடுத்துட்டாரு. அப்படி வேவு செய்வது வீரனுடைய கௌரவத்துக்கே இழுக்காகும் அப்படின்னு மன்னன் நினைத்தான். காலமும் சுழன்றது. கோடை போய் மழைக்காலமும் வந்தது. வானமே பொத்து கொண்டது போல அடைமழை பிடித்து கொண்டது. கூரிய கத்தி முனை போல உடம்புல பட்ட இடத்துல எல்லாம் சுரீர் அப்படின்னு தாக்கியது. அப்படியும் வீரவர்மன் அதை எதையும் லட்சியம் செய்யல. வழக்கம் போலமே அரண்மனை மேன்மாடத்துல இருந்து பகல்ல கவனித்த அரசன் இரவு நேரத்திலையும் அரண்மனை மேன்மாடத்துல இருந்து ஆசார வாசல்ல யார் காவல் அப்படின்னு கூப்பிட்டு கேட்டான். வீரவரனும் அடியேன் இருக்கிறேன் மகாராஜா அப்படின்னு தெரிவித்தான். இதை கேட்ட மன்னனும் என்னுடைய சேவகத்துல கொஞ்சமும் வலுவாம வீரவரன் உறுதியோட இருக்கிறான். இவ்வளவு எஜமான விசுவாசம் உள்ள அவனுக்கு மேற்பதவி அளிக்கணும் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டான். மறுநாளும் சூரியன் தெரியவே இல்லை. மழை கொட்டி கொண்டே இருந்தது. அன்னைக்கு இரவு அரசன் அரண்மனை மேன்மாடத்துக்கு போய் ஆசார வாசல்ல யார் காவல் அப்படின்னு கேட்டான். வழக்கம் போல வீரவரனும் தான் இருப்பதாக சொன்னான். இதை கேட்ட மன்னன் அவனுடைய தைரியத்தை மெச்சி சந்தோஷம் அடைந்தான். அப்போ அவனுடைய கவனத்தை வேறொன்று இழுத்தது. பரிதாபமான குரல்ல யாரோ ஒரு பெண் அழும் சத்தம் கேட்டது. அந்த குரல் மன்னனுடைய மனசுல இரக்கத்தையும் உண்டாக்கியது. இந்த நாட்டுல கஷ்டப்படுறவங்க ஏழை முதலியோர் யாருமே இல்லாதிருக்க இப்படி நள்ளிரவுல அழுற அந்த பெண் யார் அப்படின்னு மன்னன் ஆச்சரியப்பட்டான். உடனே காவல் புரிந்து வந்த வீரவரனை அவன் கூப்பிட்டு, தூரத்துல யாரோ ஒரு பெண் அழும் குரல் கேக்குது, நீ போய் அவள் யார், எதுக்காக அழுறா அப்படின்னு அறிந்து கொண்டு வா அப்படின்னு கட்டளையிட்டாரு. அப்படியே அப்படின்னு கூறி வீரவரனும் புறப்பட்டான். ஊழிக்காலம்தான் வந்துவிட்டதோ என இருள் கவ்வ மேகங்கள் மறைந்து இருந்ததையும் இடியையும் மின்னலையும் கல் வீசுவது போல மலைத்துளிகள் உடலை தாக்கியதையும் லட்சியம் செய்யாம வீரவரன் நடந்து போனான். இப்படி அந்த நடுநிசையில வீரவரன் தனியா புறப்பட்டதை அறிந்த அரசனுக்கு ஆச்சரியம் இரக்கம் இரண்டும் ஒரே சமயத்துல ஏற்பட்டது. அதனால அவன் நடமாட்டத்தை கவனிக்கிறதுக்காக அரசனும் அவனுக்கு தெரியாம அவனுடைய பின்னாடியே போனாரு. வீரவரனும் எதையும் பொருட்படுத்தாம சத்தம் வந்த திக்கிலேயே போய் நகரத்து வெளியில ஒரு குளக்கரைய அடைந்தான். அங்க நடு குளத்துல ஒருத்தி, ஐயா மகாவீரனே, தயாபரனே, தர்மவாளனே, உன்னை பிரிஞ்சு நான் எப்படி வாழுவேன் அப்படின்னு அரற்றி கொண்டிருந்தா. வீரவரன் அவளை பார்த்து, யாரம்மா நீங்கள், எதுக்காக இப்படி அலறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவள்,
வீரவரா, நான் தான் பூமி தேவி. சூத்திரக மன்னன் தான் என்னுடைய புருஷன். ஆனா இன்னையிலிருந்து 3வது நாள் அவன் இறந்து விடுவான். அதற்கு பிறகு அவனை போன்ற நாயகன் மறுபடியும் எனக்கு எவ்விதம் கிடைக்கப் போகிறான்? அதை நினைச்சுதான் துக்கம் தாழாம நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட வீரவரன் திடுக்கிட்டான். அவன் உடல்ல நடுக்கம் ஏற்பட்டது. தாயே, இவ்வுலகத்தையே ரட்சித்து காத்து வரும் இம்மன்னனுடைய மரணத்தை தவிர்ப்பதற்கு வழி எதுவும் இல்லையா அப்படின்னு வீரவரன் கேட்டான். இதை கேட்ட பூமி தேவியும், இந்த கேட்டை தவிர்க்கிறதுக்கு ஒரு வழி ஒன்று உண்டு, ஆனா அதை உன்னால தான் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொன்னான். தாயே, அப்படியானால் அதை தெரிவியுங்கள். இந்த க்ஷணத்திலேயே அதை முடித்து வைக்கிறேன். அதற்கில்லாமல் இந்த உயிர் வேறு எதற்காக தான் இருக்கிறது அப்படின்னு வீரவரன் வேண்டிக்கிட்டான். உடனே பூமி தேவியும், உன்னை போன்ற தைரியசாலியும் எஜமான விசுவாசமும் உள்ளவனும் வேறு யாரு கிடைப்பாங்க? அரண்மனைக்கு பக்கத்துல சண்டி தேவிக்கு அரசன் ஒரு கோயில் கட்டியிருக்கான். அந்த சண்டிக்கு உன்னுடைய மகனை பலி கொடுத்தா அரசன் இன்னும் 100 ஆண்டு வாழ்வான். அதை நீ உடனே செய்யணும். அப்படி செஞ்சா அரசனுக்கு நேரவிருக்கும் கேடு நீங்கிடும். அப்படி இல்லைன்னா நிச்சயமா இன்னையில இருந்து 3வது நாள் அவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு பூமி தேவி சொன்னான். இதை கேட்ட வீரவரன், தாயே, இதை இப்பொழுதே செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். பூமி தேவியும், உனக்கு வெற்றி கிட்டட்டும் அப்படின்னு சொல்லி மறைந்து போனான். உடனே வீரவரனும் தன்னுடைய வீட்டை நோக்கி கிளம்பினான். அவனுக்கு தெரியாம அவனை தொடர்ந்து வந்த மன்னன் இவ்வளவையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். அதனால வீரவரன் என்ன செய்ய போறான் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள ஆவல் கொண்டவனா முன்பு போலவே அவனையும் பின்தொடர்ந்தான். வீரவரன் வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவி தர்மவதியை எழுப்பி பூமி தேவி சொன்னதை எல்லாத்தையும் சொன்னான். அவளும் அதை கேட்டு, அரசனுடைய நலனை நாம் கவனிக்க வேண்டும், அதனால குமாரனை எழுப்பி அவன்கிட்ட விஷயத்த நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னான். அவனும் தன்னுடைய மகனை எழுப்பி விஷயத்த சொன்னான். குழந்தாய், சண்டி தேவிக்கு உன்னை பலியிட்டால் அரசன் நீண்ட காலம் உயிரோடு இருப்பான். அப்படி இல்லைனா அவன் 3ஆம் நாள் இறந்து விடுவான் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட சத்வவரன் சிறு குழந்தையா இருந்தாலும் தைரியமா, அப்பா, என்னுடைய உயிரை கொடுத்து அரசனை காப்பாற்ற முடிந்தா எனக்கு சகல பாக்கியங்களும் கிட்டிய மாதிரியே. அதனால காலதாமதம் எதுவும் செய்ய வேண்டாம், உடனே என்னை அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். சத்வவரன் இப்படி சொன்னதை கேட்ட அரசன், ஒருவருக்கொருவர் சலித்தவர்கள் இல்லை அப்படின்னு தனக்குள்ளாகவே சொல்லி கொண்டான். பிறகு வீரவரன் தன்னுடைய மகனை தன் தோள் மீது தூக்கி கொண்டு புறப்பட்டான். அவனுடைய மனைவியான தர்மவதியும் தன்னுடைய பெண்ணான வீரவதியை எடுத்துக்கிட்டா. 2 பேரும் அந்த நடு ராத்திரியில சண்டி தேவியினுடைய கோயிலுக்கு போனாங்க. மன்னனும் அவங்களுக்கு தெரியாமலேயே பின்னாடி போனான். தேவியினுடைய சன்னதிக்கு போனதும் அவன் தன்னுடைய தோல்ல இருந்த மகனை கீழே இறக்கி விட்டான். குமாரனும் சண்டி தேவியை வணங்கிட்டு, தாயே, என்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டு மன்னனுடைய உயிரை காப்பாற்று. அவன் எந்த ஒரு இடையூறும் இல்லாம 100 ஆண்டு அரசு செலுத்தட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இதை கேட்ட வீரவரனும் தன்னுடைய மகனினுடைய உறுதிக்கு மெச்சி வாளை உருவி அவனுடைய தலையை கொய்து அம்பிகையினுடைய பாதங்களை சமர்ப்பித்து, என்னுடைய மகனை பலி கொடுத்துட்டேன், அரசனுடைய உயிரை காக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். உடனே அசரரி ஒன்று ஒலிச்சுது. வீரவரா, உன்னுடைய தீரத்தை மெச்சினோம். உன்னை போல எஜமான விசுவாசம் உள்ளவன் யார்? உன்னுடைய ஒரே மகனை பலியிட்டதால அரசனுக்கு தீர்க்காயிலையும் நிரந்தரமான அரசையும் அழித்து விட்டாய் அப்படின்னு சொல்லுச்சு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வீரவரனுடைய மகள் வீரவதி தன்னுடைய அண்ணனுடைய தலை துண்டிக்கப்பட்டதை பார்த்து அவளும் துக்கத்துல அவளுடைய இளம் மனசு வெடித்து இறந்து போயிட்டா. அப்போ தர்மவதி தன்னுடைய கணவனை பார்த்து, அரசனுடைய உயிரை காக்கிறதுக்காக நம்ம செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இப்போ என்னுடைய குழந்தைகள் உடலோட நானும் தீக்குளிக்க நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா. தர்மவதி வற்புறுத்தி கேட்டுக்கிட்டதால வீரவரனும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். பிறகு வீரவரன் கட்டைகளை அடுக்கி அதுக்கு மேல தன்னுடைய 2 குழந்தைகளின் உடல்களையும் அதன் மேல வச்சு ஒரு விளக்குல இருந்து தீ மூட்டினான். பிறகு தர்மவதி தன்னுடைய கணவனை வணங்கிட்டு, என் உயிரை தியாகம் செய்வதால அரசனுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படட்டு. இப்போ என்னுடைய கணவரா இருக்கிறவர் தான் அடுத்த ஜென்மத்திலையும் என்னுடைய கணவரா வரணும் அப்படின்னு சண்டி தேவியை வணங்கிக்கிட்டா. பிறகு தீயில விழுந்து அவளும் இறந்து போனா. அதற்கு பிறகு வீரவரனும், நான் பாதுகாக்க வேண்டிய குடும்பத்தை பலியிட்டுட்டு நான் மட்டும் தனியா எப்படி வாழ முடியும்? என்னையும் எடுத்துக்கோ. அவன் கையில இருந்த கத்தியால தன்னுடைய தலையை வெட்டிக்கிட்டான். இவ்வளத்தையும் மறைந்திருந்து பார்த்த மன்னன் பிரமித்து போயிட்டான்.
இதுவரைக்கும் யாரும் கேட்டும் பார்த்தும் இருக்காத அதிசயத்தை, செய்ய முடியாத தியாகத்தை எனக்காக இவனும் இவனுடைய குடும்பத்தாரும் செஞ்சிருக்காங்க. இதுக்கு தக்க கைமாறு செய்யாட்டா நான் அரசனா இருக்கிறதுல என்ன பயன்? மிருகம் போல உயிர் வாழ்வதற்கே ஒப்பாகும் அப்படின்னு நினைத்த மன்னனும் உரையில இருந்து கத்திய உருவி கொண்டு தேவி முன்னாடி போய், தாயே, பெயருக்கு ஏற்ப அஞ்சா நெஞ்சோட எனக்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செஞ்ச வீரவரனையும் அவனுடைய குடும்பத்தாரும் மறுபடியும் உயிரோட வரணும். உன்னை நம்பி இருக்கிற எனக்கு இந்த வரத்தை நீ அழிக்கலனா இதோ என்னுடைய தலையும் எடுத்துக்கோ அப்படின்னு அவனுடைய தலையையும் வெட்ட தயாரானா. அதுக்குள்ள மறுபடியும் அசரீரி வாக்கு கேட்டது. அவசரப்பட்டு எதையும் செய்து விடாதே, உன்னுடைய தைரியத்தை மெச்சினேன். வீரவரனும் அவனுடைய பத்தினியும் குழந்தைகளும் மறுபடியும் உயிர் பெற்றெழுவார்கள் அப்படின்னு தெரிவித்த உடனேயே வீரவரனும் அவனுடைய குடும்பத்தினரும் உயிர் பெற்றெழுந்தாங்க. அவர்களை உயிரோட கண்ட அரசன் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் நிறைந்தது. அவங்கள பார்த்து கொண்டு தன்னையும் மறைத்துக்கிட்டான். தூக்கத்துல இருந்து கண் விழித்தவன் போல எழுந்திருந்த வீரவரன் தன்னுடைய மனைவி மக்களை கண்டு பிரமித்து போயிட்டான். சாம்பலா போன நீங்கள் மறுபடியும் எவ்வாறு உயிர் பெற்றீர்கள்? நானும் என்னுடைய தலையை வெட்டிக்கிட்டேனே, இது முழுவதும் மாயையா அல்லது தேவியின் அருளா அப்படின்னு கேட்டான். தேவியினுடைய அருளால தான் நம்ம இப்போ உயிரோட இருக்கோம் அப்படின்னு சொன்னா அவனுடைய மனைவி. பிறகு அம்பிகையை தொழுது வணங்கிட்டு தன்னுடைய மனைவி மக்களோட வீட்டுக்கு போனான். வீட்டில் அவங்கள விட்டுட்டு அவன் மறுபடியும் அரண்மனை வாசலுக்கு வந்து வழக்கம் போல நின்று காவல் புரிய ஆரம்பித்தான். பிறர் அறியாமல் இவ்வளவையும் பார்த்து கொண்டிருந்த மன்னனும் அரண்மனை மாடத்துல இருந்து, அரண்மனை வாசல்ல யார் காவல் அப்படின்னு கேட்டான். வீரவரனும், அடியேன் தான் இருக்கிறேன் மகாராஜா, உங்களுடைய ஆணைப்படி அந்த பெண்ணை தேடி போனேன். அவ தோன்றியது போல உடனே திடீர்னு எங்கேயோ மறைஞ்சு போயிட்டா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அரசன் ஆச்சரியத்துல திகைத்து போயிட்டான். அடுத்தவங்களுக்கு உதவி செய்தவங்க அது உயர்ந்த செயலாக இருந்தாலும் அதை வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு மன்னர் பிரான் தன்னுடைய மனசுல நினைத்துக்கிட்டான். மறுநாள் காலையில வழக்கம் போல வீரவரன் அரண்மனைக்கு வந்து மன்னனை வணங்கினான். அப்ப மன்னனே அங்க இருந்த மந்திரிகள் கிட்ட முதல் நாள் இரவு நடந்ததை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொன்னான். எல்லாரும் அதை கேட்டு இடியுண்டவர் போல வாயை பிளந்து நின்னாங்க. இதனால சந்தோஷம் அடைந்த மன்னனும் அவர்கள் வீரத்துக்கு பரிசா வீரவரனுக்கும் அவனுடைய மகனுக்கும் லாட தேசத்தையும் கர்நாடக தேசத்தையும் அளித்து அந்த பிரதேசங்களுக்கு அவங்கள அரசர்களா முடிசூட்டி வைத்தான். இப்படி ஆச்சரியமிக்க கதையை கூறின வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, சொல்லுமையா மகாராஜனே, இவங்கள பராக்கிரமம் நிறைந்தவர் யார் அப்படின்னு கேட்டது. தெரிந்து கொண்டு சொல்லாம இருந்தா நான் சொன்னபடி சாபம் உன்னுடைய தலையில விழும் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தனும், இவங்க எல்லாத்தையும் விட சூத்திரக மன்னன் தான் சிறந்தவன் அப்படின்னு சொன்னான். உடனே வேதாளமும், ஏன் வீரவரன் உயர்ந்தவன் இல்லையா? அவனுக்கு இணையானவர் இந்த உலகத்துல கிடைப்பாங்களா? அவனை காட்டிலும் அவனுடைய மனைவி உயர்ந்தவள் இல்லையா? தன்னுடைய கண்ணு முன்னாடி தன்னுடைய மகனை பலியிடுவத எந்த தாய் தான் சகித்து கொண்டிருப்பா? சிறுவனா இருந்தாலும் அஞ்சா நெஞ்சோட தன்னையே பலியிட்டு கொண்ட சத்வவரன் சிறந்த வீரன் இல்லையா? இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அரசன் எந்த விதத்துல உயர்ந்தவன் அப்படின்னு சொல்ற அப்படின்னு வேதாளம் மறுபடியும் கேட்டது. இதை கேட்ட விக்ரமாதித்தனும், அப்படி சொல்லாத, தன்னுடைய உயிர், மனைவி மக்கள் எல்லாத்தையும் மன்னனை காக்கிறதுக்காக தியாகம் செய்ய வேண்டியதுதான் அப்படிங்கிறத நியதியா கொண்ட நற்குடியில பிறந்தவன் தான் வீரவரன். அவனுடைய மனைவியும் ஒரு நற்குல மங்கை, கற்புடைய பெண், தன்னுடைய புருஷனுடைய அடிச்சுவட்டையே பின்பற்றுகிறவள். அவர்களுடைய மகனான சத்வவரனும் அவங்கள போலதான். அதனால அவங்களுடைய வாழ்க்கையே அப்படி பின்னி கிடப்பதுதான். ஆனா அரசர்களோ தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள தங்களுக்கு கீழே உள்ளவங்களை சகஜமா உயிர் பலியிட்டு கொள்வாங்க. அப்படி இல்லாம சூத்திரக மன்னன் தன்னுடைய வேலைக்காரங்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க தயாராக இருந்தான். அதனால அவனுடைய செயலே சிறந்தது அப்படின்னு விளக்கி பதிலளித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் மறுபடியும் கட்டவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்துக்கே போயிடுச்சு. இன்னைக்கு வேதாளம் சொன்ன புதிர்கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இனி அடுத்த வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான பல புதிர்கதைகளோட பார்க்கலாம். நன்றி.